Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து 32 pressure food setsல உள்ள overcast food அப்படின்ற ஒரு food பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து பாத்தீங்கன்னா overlock food அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண pressure foods வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ பட்டன்லயும் நான் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஸ்டிச் மேஜிக் அப்படின்னு இருக்கும். செக் பண்ணி பாத்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கான், அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓவர் காஸ்ட் ஃபுட் வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட் செட்ஸ்ல வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். செகண்ட் ரோல வந்து தேர்ட் ஃபுட்டா இருக்கும். அதுதான் வந்து ஓவர்லாக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா நடுவுல இந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதை பின்பக்கமா திருப்பி காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஏற்கனவே எட்ஜ் ஜாயினிங் ஃபுட்னு ஒரு வீடியோ வந்து பார்த்திருந்தோம்ல, அது மாதிரியே தான் இருக்கும். அதுலயே வந்து சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஓவர்லாக் ஃபுட்டும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் கிராஸா இருக்கும். அதை வச்சு நீங்க டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சென்டர்ல ஒரு ராட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து எட்ஜ் ஜாயினிங் ஃபுட். இது வந்து ரைட் சைடு இருக்கிறது வந்து ஓவர் காஸ்ட் ஃபுட். பேக் சைடு திருப்பி பாத்தீங்கன்னா அந்த பிளேட் இருக்கிற மாதிரி இருக்கும் சென்டர்ல. இந்த ஓவர் காஸ்ட் ஃபுட் பத்தி பார்க்கலாம். மிஷினோட செட்டிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாத்துரலாம். நார்மல் ஜிக்ஸாக் ஃபுட்டை எடுத்துட்டு நம்ம இந்த ஓவர் காஸ்ட் ஃபுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஜிக்ஸாக் ஃபுட் வச்சும் கூட நம்ம ஓவர்லாக் போட முடியும். அந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்லயே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். செக் பண்ணி பாத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த ப்ரெஷர் ஃபுட் செட் இல்லைன்னா கூட ஜிக்ஸாக் மிஷினும் நார்மல் ஜிக்ஸாக் ஃபுட் இருந்தா கூட ஓவர்லாக் வந்து போட முடியும். இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து வேலை வந்து ஈஸியா முடியும். இந்த ப்ரெஷர் ஃபுட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது த்ரெட் டென்ஷன் வந்து 3ல வச்சுக்கோங்க. ஓவர்லாக் போடுறதுக்கு டிசைன் ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைட் ஸ்டிச் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸ்டிச்சோட நீளம் வந்து 2.5ல வச்சிருக்கேன். ஸ்டிச்சோட அகலம் வந்து இருக்கிறதுலே ஒய்டா இருக்கிற அளவு வச்சுக்கோங்க. உங்களோட மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செட்டிங்ஸ் வந்து நீங்க நார்மலா எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டிச்சோட அகலம் வந்து நல்லா வந்து ஒய்டா இருக்கிற மாதிரி, அகலமா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு வந்து எந்தெந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரியே இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸுமே யூஸ் பண்ணலாம். ஆனா ஜிக்ஸாக்லயே சின்ன ஸ்டிச்சஸ் விழுகும்ல, சென்டர்ல வந்து நமக்கு நீடில் பஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சின்ன ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஓவர் காஸ்ட் ஃபுட்ல வந்து நடுவுல நமக்கு ஒரு சின்ன ராட் மாதிரி இருந்தது இல்லையா, அதனால வந்து பிளைன் ஜிக்ஸாக் இருக்கும்ல, அந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மிஷின்ல உள்ள செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற அந்த ரோல சி ஸ்டிச், அதுக்கப்புறம் ஜி, அதுக்கப்புறம் ஹெச், இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ரோல அதே மாதிரி ஜியும் ஹெச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மிஷின்ல நீங்க வந்து என்ன செட்டிங்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டிச் வந்து எதனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா அகலமா இருக்கிற ஸ்டிச்சஸா. இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கிற ஸ்டிச்சஸ் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது ஓவர்லாக் போடும்போது. ஏன்னா உங்களுக்கு நீடில் பொசிஷன் வந்து அந்த ஃபுட்ல சென்டர்ல இருக்கிற அந்த ராட்ல வந்து தட்டாம நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் போடணும். இல்லைன்னா ஊசி வந்து உடஞ்சிரும் அந்த ராடுல தட்டிட்டு. அதனால நல்லா அகலமா இருக்கிற ஸ்டிச்சஸ் மட்டும் நீங்க ஓவர்லாக் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து யூஸ் பண்ணி பாத்துக்கோங்க. எது வந்து உங்களுக்கு வந்து ஓவர்லாக் போடுறதுக்கு ஈஸியா இருக்கு அந்த மாதிரி. நார்மல் ஜிக்ஸாக்லயே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சி செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து ஓவர்லாக் போடும்போது நம்ம 2 எட்ஜஸ் வந்து சைட்ல ஜாயின் பண்ணிப்போம், அந்த இடத்துல தான் ஓவர்லாக் போடுவோம். உள்பக்கம் வந்து நம்ம தையல் போட்டிருப்போம், அதோட எட்ஜஸ் தான் வந்து நம்ம ஓவர்லாக் போட்டு விடுவோம் துணியில. அது மாதிரி 2 துணியோட எட்ஜை வந்து நம்ம ஓவர்லாக்குக்காக வச்சுக்கலாம். இந்த சென்டர்ல ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் நமக்கு வந்து ஒரு கைடு மாதிரி. அதை வந்து கரெக்டா டச் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி நமக்கு வந்து வச்சுட்டு இமேஜின் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்னா கரெக்டா வந்து ஸ்டிச் வந்து அந்த எட்ஜ்லயே வந்து நம்ம தைக்க முடியும். ஜிக்ஸாக் செலக்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச் வந்து நீங்க சும்மா பிளைனா வந்து ஹேண்ட் வீல் சுத்திட்டு நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. நமக்கு அந்த சென்டர்ல நீடில் வந்து நடுவுல அந்த ஒரு பிளேட் மாதிரி இருந்ததுல அதுல வந்து தட்டுதா அப்படின்றத. துணி வந்து சென்டர்ல ஒரு பிளேட் இருந்ததுல அதை ஒட்டியே தான் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். அதை விட்டு விலகாம இருக்கிற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதை விட்டு துணியை நகட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் வந்து அதை ஓரமா கரெக்டா விழுகாது. இப்ப ஜிக்ஸாக் ஸ்டிச் வச்சு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஓவர்லாக் போடுறதுக்கு முன்னாடி சைட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா பிசிறு துணி எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு நூலெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓவர்லாக்குக்காக நீங்க வந்து ஸ்டிச்சஸ் போடலாம்.
நம்ம நார்மல் பிளைன் ஜிக்ஸாக் ஸ்டிச் வச்சு இந்த ஓவர்லாக் வந்து முடிச்சிருக்கோம். இதே மாதிரி இந்த சைடு இருக்கிற அந்த துணியையும் நான் வந்து வேற ஒரு ஸ்டிச் வச்சு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மிஷின்ல மேல இருக்கிறதுல ஜி செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த டிசைன் வந்து நம்ம இப்ப போட போறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சோட டிசைன்க்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டிச்சோட அந்த லென்த் அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம அதுக்கேத்த மாதிரி. இதுலயும் அதே மாதிரி அந்த சென்டர்ல இருக்கிற பிளேட்டுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஊசி தட்டுதா அப்படின்றத பிளைனா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க 2 ஸ்டிச்சஸ் வந்து போட்டு பார்த்துட்டு தான் நீங்க வந்து மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணணும். இப்ப நம்ம செலக்ட் பண்ண அந்த ஜி ஸ்டிச் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஓவர்லாக் வந்து எந்த டிசைன் ஸ்டிச் வச்சுனாலும் போடலாம். ஜிக்ஸாக் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அதிகமா. இப்ப அடுத்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நான் வேற ஒரு ஸ்டிச் வந்து யூஸ் பண்ண போறேன். இதே மாதிரி அந்த மேல இருக்கிற ரோல இருக்க ஹச் ஸ்டிச் வச்சு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. கீழ இருக்கிற ஜிக்கு நேரா இருக்கிற அந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் லென்த் வந்து எஸ்எஸ்ல மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் செலக்டர்ல ஜி தான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு வந்து அந்த ஜி ஸ்டிச் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்ல அதை வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் ஓவர்லாக் வந்து போட போறோம். இப்ப இந்த ஸ்டிச் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு சைடு ஃபுல்லா தையல் இருக்கிற மாதிரி வருது. ஜிக்ஸாக் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி வந்து ஸ்டிச்சஸ் இல்லாம நமக்கு அந்த எட்ஜ்ல நமக்கு ஸ்டிச்சிங் இருக்கிற மாதிரியே இருக்கு இந்த தையல் வந்து பாத்தீங்கன்னா. இப்ப நார்மல் செட்டிங் நான் திரும்ப இந்த மாதிரியே வச்சிருக்கேன். இப்ப இதுல எஃப் இருக்குல்ல அந்த ஸ்டிச் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்ப நான் திரும்ப உங்களுக்கு வந்து நீடில் பாயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீடிலோட சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டா நம்ம அந்த ஃபூட்டோட சென்டர்ல வந்து கரெக்டா வந்து தட்டுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க எந்த ஸ்டிச் செலக்ட் பண்ணாலும் இது மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ப்ரெஷர் ஃபூட்ல சென்டர்ல தட்டுதான் நீடில் பாயிண்ட் அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப இந்த 2 ஸ்டிச்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத வந்து உள்பக்கம் வந்து பார்க்கலாம். இந்த ப்ரெஷர் ஃபுட்ல நீங்க எந்த ஸ்டிச் யூஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு அந்த துணியோட ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த ஸ்டிச் வந்து உள்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டிச் இருக்கிற மாதிரியே இருக்கு. ஓவர்லாக் மட்டும் போட்ட மாதிரி இல்ல. இது ஒரு ஸ்டிச் போட்ட மாதிரியே தான் இருக்கு. நம்ம வெறும் ஜிக்ஸாக் வச்சு ஓவர்லாக் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா உள்பக்கம் வந்து நமக்கு ஒரு அவ்வளவு வந்து துணி வந்து நல்லா பிடிச்சு இருக்கிற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெறும் ஜிக்ஸாக் வந்து ஸ்டிச்சஸ் வச்சு ஓவர்லாக் போடும்போது நீங்க வந்து உள்பக்கம் வந்து தையல் போட்டிருக்கணும். இந்த டிசைன் ஸ்டிச் மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தையல் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்க உள்ள வந்து தையல் போட்டிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. வெறும் அந்த ஓவர்லாக் ஸ்டிச்சை மட்டுமே கூட நீங்க ஸ்டிச்சஸா வந்து வச்சு ட்ரெஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து துணியோட ராங் சைடு தான் நம்ம இந்த ஓவர்லாக் ஸ்டிச் வந்து போட்டு விடுவோம். இந்த மாதிரி உங்களோட மிஷின்ல இருக்கிற டிஃப்ரெண்டான ஸ்டிச்சஸ் வச்சு நீங்க அந்த ஓவர்லாக் ஃபூட் வச்சும் நீங்க வந்து ஓவர்லாக் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஃபுட் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல சேனல் பேஜஸ் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.